ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நம்ம கார்லிக் சிக்கன் எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேன், அதை பார்த்துக்கோங்க என்னென்ன போடணுன்ற விவரத்தை. இதுக்கு முதல்ல நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது நான் விங்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விங்ஸ் இல்லாமல் முழு கோழியாக கூட எடுத்துக்கலாம். 3/4 கிலோ நான் வாங்கிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் அந்த பூண்டை இடித்து போடணும். அந்த பச்சை மிளகாவும் இடித்து போட்டுட்டு சால்ட்டு, அப்புறம் சோயா சாஸு, அந்த பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் இதையும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எண்ணெயை விட்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய் அப்படி போட்டு வெங்காயத்தை நம்ம அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பாதி வதங்கின உடனே அந்த குடமிளகாய் போட்டு, அதுக்கு பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதங்க விடணும். இதுக்கப்புறம் உப்பு ஆரம்பத்தில் நம்ம சிக்கனில் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கடைசியில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸு, அடுத்து தயிர் 1 கப்பு அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கடைசியில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்குவோம், வதக்கி விட்டுக்குங்க. இது நம்ம அந்த காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் கலர் கிடைக்கிது சிவப்பாக. இப்போ அந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லேசாக கொஞ்சம் தண்ணியை விட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டுட்டு ஒரு 4 விசில் வரணும். நல்லா வெந்திருக்கும். இது விங்ஸு சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் சிக்கனாக எடுத்திங்கனாக்கா, முழு கோழி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு விசில் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம். இது நான் 4 விசிலில் நான் எடுத்துட்டேன். நல்லா வெந்து போயிருந்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் திக்காக வந்துடும். கொத்தமல்லி தழை போட்டு புதினா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி ட்ரை பண்ணி விட்டுடுங்க.
ஆவி எல்லாமே கொஞ்சம் சுண்டுன பதத்துக்கு வந்துடும். அதுச்சுன்னா இதுதான் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சைட் டிஷ் தான், சோத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இது நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.